வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு கோயிலை பற்றின தகவலை பார்க்கலாங்க. இன்றைக்கி எந்த கோயிலை பற்றி தகவல் பார்க்க போகிறோன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருச்சரை என்னும் ஊரில் இருக்கக்கூடிய சார பரமேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்கலாங்க. சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக அறிவிக்கப்படும் இந்த கோயில் சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற 274 திருத்தலங்களில் இத்தலம் 158வது திருத்தலமாகுங்க. இத்தலத்தின் உள்ளே நுழைந்ததும் கொடிமரம், பலிபீடம், நந்திதேவன் போன்ற சிலைகள் உள்ளன. இத்தலத்தின் மூலவர் சார பரமேஸ்வரர் சென்னரியப்பர் என்றும், அம்பாளின் திருநாமம் ஞானாம்பிகை அல்லது ஞானவழி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இங்குள்ள மூலவர் பக்தர்களுக்கு சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலித்து வருகிறார். இந்த மனித பிறவியில் நெறிப்படுத்திய வாழ்க்கையில் ஞானத்தை அருள்பவர் இந்த சென்னரியப்பர் என்றும், அவருக்கு துணையாக ஞானத்தை வழங்குவதால் அம்பாள் ஞானாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றனர். பொதுவாக எல்லா கோயில்களிலும் நாம் ஒரு தீர்த்தம் மட்டுமே காண்போம். ஆனால் இத்தலத்தில் 3 தீர்த்தங்கள் உள்ளன. இங்குள்ள முதல் தீர்த்தமானது பிந்துசுதா தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது கோயிலின் உள்ளே அமைந்துள்ள கிணறு ஆகும். இந்த கிணறானது அமுதத்தில் ஒரு துளி விழுந்ததால் ஏற்பட்ட தீர்த்தம் என்றும் கூறப்படுகிறது. இரண்டாவது தீர்த்தமானது ஞான தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆலயத்தின் எதிரே உள்ள திருக்குளமாக அமைந்துள்ளது. மூன்றாவது தீர்த்தமாக மார்க்கண்டேய தீர்த்தம் விளங்குகிறது. இது ஆலய தெப்பக்குளமாகும். இத்தலத்தின் தல விருட்சமாக மாவிலங்கை மரம் ஒன்று உள்ளது. இந்த விருட்சக மரத்தை மகாலிங்க மரம் என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர். இத்திருக்கோயிலின் உள் சுற்றுப்பிரகாரத்தில் 3 துர்க்கை அம்மன்கள் உள்ளனர். அதாவது சிவதுர்க்கை, வைஷ்ணவி துர்க்கை, விஷ்ணு துர்க்கை என்று 3 துர்க்கை அம்மன்கள் அருள்பாலித்து வருகின்றனர். இவர்கள் மட்டுமின்றி ஆலயத்தில் நடராஜர், விநாயகர், இடபாருடர், தட்சணாமூர்த்தி, காலபைரவர், துர்க்கை அம்மன், சூரியன், சனி பகவான் ஆகியோர் சன்னதிகளும் உள்ளன. இத்தலத்து சார பரமேஸ்வரரை வணங்கினால் கடன் நீங்கி, வறுமை விலகி, செல்வவளம் பெருகும் என்றும், பிணி தீரும் என்றும் பக்தர்களின் நம்பிக்கை உள்ளது. இத்தலத்தில் மற்றொரு ஈசனாக கடன் நிவர்த்தி செய்யும் ஈசன் ரிண விமோசன லிங்கேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த லிங்கம் கடன் நிவர்த்தீஸ்வரர் என்ற பெயரில் விளங்குகிறார். அதாவது ரிண விமோசனம் லிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பக்தர்களுக்கு பொதுவாக மனிதனாக பிறந்தவர்களுக்கு இப்பிறவியில் பொருள் கடனும் மற்றும் பிறவி கடனும் என 2 கடன்கள் உண்டு. இந்த ரிண விமோசன லிங்கேஸ்வரரை முறையாக வழிபட்டால் இந்த கடன்களிலிருந்து விடுபடலாம் என்று பலன் கிடைக்கும். இத்திருத்தலத்தில் மாசி மாதம் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் அதிகாலை நேரத்தில் சூரியனின் கிரணங்கள் சென்னரியப்பரின் மீது படுகின்றன. அந்த சமயத்தில் இங்கு சூரிய பூஜை நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் பக்தர்கள் மிகவும் அதிகமானோர் இங்கு சுவாமியை தரிசனம் செய்கின்றனர். அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தர் இக்கோயிலில் பாடல் பெற்ற தலமாகும். இக்கோயிலின் திருவிழாக்களாக மகா சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம் மற்றும் மார்கழி திருவாதிரை ஆகிய தினங்கள் கொண்டாடப்படுகின்றன. இங்குள்ள பைரவர் பகவானுக்கு அப்பர் பெருமான் அவர்கள் தனியாக தேவார பாடல் பாடியுள்ளார். இங்குள்ள தல விருட்சமான மாவிலங்கை வருடத்தின் 4 மாதங்கள் வெறும் இலைகளாகவும், அடுத்த 4 மாதங்கள் வெள்ளை வெளையரென்று பூக்களாகவும், அதற்கடுத்த 4 மாதங்கள் பூ இலை எதுவுமின்றி காணப்படும். இங்குள்ள மேற்கு பிரகாரத்தில் தல விநாயகரும், அவரை அடுத்து மார்க்கண்டேயரும், அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தௌமிய முனிவரால் வழிபாடு செய்யப்பட்டதுமான மக்களின் போக்கக்கூடிய ஸ்ரீ ரிண விமோசன லிங்கேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் வேண்டிக்கொண்ட பக்தர்கள் அவர்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர்.
மற்றும் பொருள் வசதி படைத்தோர் அன்னதானம் செய்தும் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் வருகின்றனர். இந்த திருத்தலம் செல்பவர்கள் இதன் அருகில் சில கிலோமீட்டர்களில் உள்ள கல்கர்டன், நாச்சியார் கோயில் போன்ற சில கோயில்களையும் காணலாம். மீண்டும் நாம் மற்றொரு திருக்கோயில் பற்றிய தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி.